அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவுட்டிங் மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இது பொங்கலுக்கு நாள் எடுத்த மினி விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பெரிய மகனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சின்ன மகனுக்கு வந்து ரஃப்யூஸ்க்கு வந்து ஃபேன் இல்லை, அதனால் வந்து ரேக் ஃபேன் எடுக்கலாமா அப்படின்ட்டு ஒரு கடைக்கு வந்தாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ஆஃபர் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னதால் நான் வந்து போனேன். சரி எப்படி தான் இருக்குது கலெக்ஷன் அப்படி பார்க்க போயாச்சு. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஜிமிக்கி கம்மல் எல்லாமே வச்சுருந்தாங்களா, அதையும் பார்த்துட்டு நல்லா ப்ரைஸ் வந்து கம்மியான ப்ரைஸ்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கடை வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து அங்கே வந்து எல்லாமே மலிவான ரேட்டு அப்படின்னுட்டு சொன்னதால் சரி வந்து எல்லா கலெக்ஷனும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ரேக் ஃபேண்ட் எல்லாமே ஒவ்வொன்று 100 சொன்னாங்களாம். அதனால் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி பையனுக்கு எடுத்துட்டோம்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்களே அப்படின்னுட்டு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னுட்டு ஒரு 5 ஃபேண்டு மட்டும் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து டிஷர்ட் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய மகன் ரொம்ப நாளாக வாட்ச் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னுட்டு வாட்சோட ரேட்டு வந்து நல்ல மலிவான ரேட்டாகவே இருந்துச்சு. 190 இருந்துச்சு. இந்த வாட்ச் வந்து ரொட்டேட் மாடல் வந்து நான் இதில் எப்படிப்பா டைம் பார்ப்பேன் அப்படின்னு கேட்டேன். இது வந்து 300 சொன்னாங்க. அதனால் வந்து அந்த வாட்ச் வாங்கலை. எனக்கு இந்த க்ரீன் கலர் வார் போட்ட வாட்ச் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது 190 அப்படின்னுட்டு ஃபேண்டுக்கும் வாட்சுக்கும் பில்லு போட்டு கீழே உள்ள செக்ஷனுக்கு வந்தாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா இந்த சேலை வந்து 100 போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க நல்லாவே இருந்துச்சு. இந்த காட்டன் சேலை வந்து 500 போட்டிருந்தாங்க. 100 ஆஃபர் சேலை வந்து இருக்குது அப்படின்னு சொன்னதால் அதையும் பார்த்தோம் கலெக்ஷனு. அப்படி பார்த்துட்டு பில்லு போட்டு அப்படி வெளியில் வந்தாச்சு. என்னுடைய தங்கச்சி மகளுக்கு வந்து புர்கா எடுக்கலாம் அப்படின்னுட்டு எப்போவுமே எடுக்கக்கூடிய கடையில் போய் கலெக்ஷன் பார்க்கலாமா அப்படின்னுட்டு பஜாரில் பார்த்திங்கன்னா கரும்பு எல்லாமே வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் சின்ன கிளிப்பிங்க எடுத்தாச்சு. சிறுகிழங்கு பனங்கிழங்கு எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா பனங்கிழங்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இப்போ வந்து ரொம்ப ரேட்டு சொன்னாங்க. சரி சீசன் டைம் தானே, குறையக்கூடிய டைமில் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு அப்படி வந்தாச்சு. வந்தோடனே புர்கா கடைக்கும் வந்தாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த புர்கா எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது வந்து பெரிய ஆளுகளுக்கு உள்ள புர்கா வந்து அங்கே வந்து சின்ன பிள்ளைங்களுக்குமே நல்லா கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அதனால் வந்து அங்கே போயாச்சு. எப்போவுமே பதிவாக எடுக்கக்கூடிய கடை தான். இப்போ வந்து நாங்கள் என் தங்கச்சிக்கு எனக்கெலாம் புர்கா எடுக்கலை. அதுக்கப்புறம் பிள்ளைக்கு மட்டும்தான் பார்க்க போனோம். அங்கே வந்து பெரிய ஆளுகளுக்கும் நல்லா கலெக்ஷன் வந்துருந்துச்சு. இந்த புர்கா வந்து 2500 சொன்னாங்க. இந்த புர்காலாம் 1000 புர்கா. அதுக்கப்புறம் இந்த மாடல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா வந்து டைட் ஃபிட்டு நல்லா ஒர்க் போட்டிருந்தாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. இந்த ஒர்க்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய ஒர்க்குமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த புர்கா. அதுக்கப்புறம் ஒரு புர்கா வர வீட்டில் இருக்குது சரி அப்படின்ட்டு வேண்டான்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த புர்கா நல்லா நிறைய ஸ்டோன் வச்சுருந்தாங்களா. இப்போ வந்து பள்ளியாசலில் வந்து மதரசாவில் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது பிள்ளைங்களுக்கு. அதனால் வந்து பிள்ளை வந்து அதுக்கு இது பண்ணி அதில் என்ன போட்டி எனக்கா வைக்காங்க. பிள்ளைங்களுக்கு பயானு கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி